ஒரு காலத்துல இந்த உலகம் இப்ப மாதிரி சூடாக இல்ல. எங்க பார்த்தாலும் பனி, அமைதி, மனதை நிசப்தமாக்குற குளிர். அந்த பனியிலே மனிதனோட வாழ்க்கையோட ஒரு பகுதியா பிறந்துச்சு. இந்த உயிர் அதுதான் ஹஸ்கி. சைபீரியாவில் சூரியன் கூட பல நாட்கள் தெரியாத ஒரு கடுமையான பனி தேசம். அங்க வாழ்ந்த சுக்சி பழங்குடியினர் உணவு தேடணும், பனியில் பயணம் செய்யணும், குடும்பத்தை காப்பாத்தணும். அதுக்கு என்ன பண்ணுவதென்றே தெரியாம குளிரில் இருந்தார்கள். மனிதன் இந்த பணியில் தனியா ஜெயிக்க முடியாத சூழ்நிலையில் தவித்துக் கொண்டிருந்தான். அப்போதான் அவர்களோட வாழ்க்கைக்குள் நுழைந்தது இந்த நாய். இது அழகுக்காக இல்ல, புகழுக்காக இல்ல, மனிதனின் உயிர் காப்புக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டது. இந்த நாய் பனியில் ஓடும், காற்றை வெல்லும், தனக்காக இல்ல, மனிதனுக்காக. அதனாலதான் அவங்க இதுக்கு பேர் வச்சாங்க நம்பிக்கை என்று. நம்பிக்கை என்றால் அது ஹஸ்கி. அதோட கண்கள் பாரு, நீளமா, ஆழமா, பனியிலும் வழி தவறாத ஒரு பார்வையாக இருந்தது. அதோட முடி அடர்த்தியா, குளிரையும் வெல்லுற மாதிரி இருந்தது. அதோட உடல் அதிகமான நேரம் ஓடி பனியில் ஸ்லெட் ஒரு போராளி உடல் இருந்தது. ஆனா உள்ளம் மட்டும் முழுக்க முழுக்க மனிதனுக்கே. இரவு நேரங்களில் குழந்தைகள் குளிரில் நடுங்கும் போது இந்த ஹஸ்கி அவங்க அருகில் வந்து படுக்கும். தன்னுடைய உடல் வெப்பத்தால குழந்தைகளின் உயிரை காப்பாற்றியது. அதனாலதான் ஹஸ்கி ஒரு நாய் கிடையாது, ஒரு குடும்ப உறுப்பினர். காலம் மாறுச்சு. மனிதன் புதிய தேசங்களை தேட ஆரம்பிச்சான். அப்போதான் இந்த பனி வீரன் சைபீரியாவை தாண்டி உலகம் முழுக்க பயணம் பண்ணினான். மருந்துகளை எடுத்துச் சென்று உயிர்களை காப்பாத்தினான். பனியில் விழுந்த மனிதனுக்கு கடைசி நம்பிக்கையா நின்றான். அதனாலதான் இன்னைக்கும் ஹஸ்கி அப்படின்னா அழகு மட்டும் இல்ல, வீரம், நம்பிக்கை, உண்மை. இன்னைக்கு ஒரு ஹஸ்கி நம்ம வீட்டுக்குள்ள வந்தா அது ஒரு செல்லப்பிராணி மட்டும் இல்ல, பனியில் பிறந்த மாபெரும் ஒரு வரலாறு, உண்மையான ஒரு நண்பன், நம் வாழ்க்கைக்குள் வந்த ஒரு உயிர். ஹஸ்கி அழகு அல்ல, அது ஒரு உணர்ச்சி என்று இப்போது புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஹஸ்கியின் வரலாற்று கதை பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.